ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். இருந்தாலும் ஒரு ½ நம்ம ஒரு பொங்கல் வச்சு அதுக்கு ஆப்டான சாம்பார் வைக்க போகிறோம். ½ எப்படி ரெடி ஆகும்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேன் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நான் சிறுபருப்பு ஒரு கப் அளவு, நான் இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உதயம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பருப்பை நல்லா கலர் மாறாமல் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறோம். சூடு தான் பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்பலாம் ஹீட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதே கப்பில் நான் 2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். பச்சரிசி நான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ, ஈவன் நீங்கள் ரேஷன் அரிசியில் செஞ்சால் கூட நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிறமும் மணமும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது நல்லா கை சூடு தாங்குற வரைக்கும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் இதை ஒரு 3 வாட்டி தண்ணியை கொட்டி நல்லா அலசி அந்த தண்ணியை கீழே கொட்டிடுறேன். நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி அந்த டஸ்ட்டு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து ஒரு குக்கரில் அதை சேர்த்துக்கிறேன். அந்த பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கிட்டு அந்த குக்கரில் நான் எந்த கப்பில் மெஷர்மெண்ட்டு பருப்பையும் அரிசியும் எடுத்தனோ அதே கப்பில் நான் தண்ணி மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 4 கப்பு ஊற்றிக்கோங்க. நீங்கள் சமைச்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 கப்பு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதில் ஒரு பிஞ்சளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பையும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு நான் நெய் விட்டுக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இதில் கொஞ்சோண்டு எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டிங்கன்னா போதும். நல்லா சாஃப்டாக அந்த அரிசியும் பருப்பும் வெந்து கொடுக்கும். ஸோ இது நான் ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போது நான் பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூனு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன் நெய் நான் அதிகமாக சேர்க்கலைன்னா, நான் நைட் டைம் செய்கிறதுனால நைட்டு சாப்பிட்டு படுத்தவங்கன்னா டைஜஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் டைஜஷன் ஆகிறதுக்காக நான் எண்ணெயும் சேர்த்து விட்டுக்கிறேன். இதில் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சியை. இதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் மிளகும் நல்லா பொரிய விடுங்க. மிளகு நல்லா பொரிஞ்சாதான் நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டதுன்னா கூட நம்மளுக்கு காரம் எடுக்காது. ஸோ அதனால் நல்லா பொரிய விடுங்க. அதே மாதிரி இஞ்சியும் பாருங்கள், ரொம்ப நல்லா டார்க் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போட்டோடனே எடுத்துடாதீங்க. நல்ல டார்க் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். உங்களுக்கு நல்லா பொரிய விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு இன்னும் கூட நல்ல டார்க்காக வந்தால் கூட தப்பு இல்லை. ஏன்னா இதுதான் பொங்கலுக்கு டேஸ்ட்டே கொடுக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டு. பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்து நல்லா சீரகம் பொரிய ஆரம்பித்த உடனே நான் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு கூட ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த பருப்பு நல்லா பொரிய நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்ல முந்திரி பருப்பு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான், பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் தான் இதுக்கு. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பும் ஒரு 50 கிராம் சிறுபருப்பும் ரெண்டும் கலந்து தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் துவரம்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்போவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போது அந்த பருப்புக்கு தேவையான தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். வேகத்துக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துட்டு, பாருங்கள், நான் பெருங்காயம் கட்டி தான் எடுத்திருக்கேன். நான் தூள் எப்போவுமே சாம்பாருக்கு சேர்க்க மாட்டேன். ஏன்னா இந்த பெருங்காயம் கட்டி தான் ரொம்ப டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். பருப்பு வேகும் போதே வீடே அப்படி ஒரு வாசனையாக இருக்கும் பருப்பு சாம்பார். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவை சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி அதிலே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கிறேன். கடைசியில் போட வேண்டியது ஃபஸ்ட்லேயே போடுறேன்னு பார்க்குறீங்களா? இதில் கொஞ்சம் சேர்த்துப்பேங்க, அதுதாங்க சாம்பார். ஏன்னா நான் பொங்கலுக்கு தான் சாம்பார் செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 3 விசிலில் விட்டு எடுத்துப்போம். பருப்பு வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் வந்தாச்சு, எடுத்துக்கலாம். இப்போது அந்த பருப்பு சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு தான் நம்ம கொடுக்க போகிறோம். தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 பல் பூண்டை நான் தோலோட நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 காஞ்ச மிளகா நல்லா உடச்சி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கின உடனே நம்ம சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சாம்பாரும் ரெடி, பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடியும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக அசத்துவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து அப்படியே சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லிட்டு திறந்து பார்க்கலாம். சாம்பார் பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கரண்டியாலேயே நான் என்ன பண்ணுறேன்னா மசிச்சு விட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கரண்டியாலேயே என்ன பண்ண போகிறேன், அந்த பருப்பெல்லாம் மசிக்க போகிறேன். நான் மத்து யூஸ் பண்ணல, ஏன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுச்சு. இருந்தாலும் ரொம்ப நம்ம மத்து போட்டு நல்லா ரொம்ப கொலையாக நம்ம செய்யக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் பருப்பு தெரியணும். அப்போ தான் இந்த சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட்டி குறைச்சி உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் நல்லா மணக்க ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொங்கலுக்கு, இது பொங்கலுக்கு மாத்திரம் இல்லை, இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பாரும் ரெடி. இப்போ பொங்கல் நம்ம இன்னும் தாளிப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து பொங்கலுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்து பொங்கலை நல்லா கலர் எடுத்துக்க போகிறோம். வாங்க, பொங்கல் ஸ்ட்ரீம் இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அரிசி 1-2 தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு அதை நல்லா மசிச்சு எடுக்கும்போது, கலரி விடும்போது நல்லா சூப்பராக கொலையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல்
ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 கப்பு தண்ணி போதும். நான் இப்போ தாளிப்பு கொடுத்து வச்சுருந்தேன். அந்த இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாமே வந்து அதில் நல்லா எல்லாத்தையுமே கொட்டி நல்லா கலரி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கலரி எடுத்தோன்னா நம்மளுக்கு சுட சுட டேஸ்டான பொங்கல் ரெடி. பாருங்கள், இது மாதிரி நல்லா எல்லாமே கலரி எடுத்துப்போம். நான் 4 பேருக்கு இந்த பொங்கல் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நான் தாளிக்கும் போது நான் பெருங்காயத்தூள் போட்டேன். உங்களுக்கு அது சொல்லவும் இல்லை, அதை நான் காமிக்கவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. நீங்கள் பெருங்காயத்தூள் இந்த பொங்கலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி, பொங்கலும் ரெடி. இப்போ இந்த பொங்கலை ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டினோன்னா அப்படியே இலையில விழணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு பொங்கல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பொங்கலை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நம்ம சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நானே செஞ்சு நானே சாப்பிட்றதில்ல. நான் வந்து ஓஹோன்னு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி இந்த பொங்கல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.